இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் ஈக்விட்டி அது 10% இருந்ததை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12.5% ஆகியிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஈக்விட்டி என்கரேஜ் பண்ணி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இப்போ டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்லைட் செட் பேக் டு த. ரெண்டாவது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் ஈக்விட்டி வந்து 15% 20% ஆக்கியிருக்காங்க. ஓகே, இதை வந்து நான் நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, வாங்கி விற்று எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இனிமேலுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. ரியல் எஸ்டேட்டுக்கு சொல்லியிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எது சார் நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா சார்? இப்போ 1.5 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல நீங்கள் 2.5 லட்சம் கட்டுவீங்க. பட் 2000க்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, தாத்தா காலத்தில் வாங்கியிருக்காங்க, அப்பா காலத்தில் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இண்டெக்ஸேஷன் போகிறது லாபமாக இருக்குது. கடனை வாங்கி வீடு வாங்கியிருந்தா இந்த ரூல் வந்து இஸ் நாட் எ வெரி குட் திங் ஃபார் எ ரியல் எஸ்டேட். இஸ் நெகட்டிவ் டு ரியல் எஸ்டேட். ஸோ இனிமேலுக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கறதுக்கு மட்டும் வீடு வாங்கிக்குவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு வாங்குறேங்கிறது கண்டிப்பாக கம்மியாகும். சார், இந்த சேலரி கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த பட்ஜெட்டில் பெனிஃபிஷியலாக என்ன இருக்குது? 50,000லேருந்து 75,000 ஆகியிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனு. இப்போ இல்லை, இந்த பட்ஜெட்டுன்ட்டு இல்லை, கடைசி ஒரு 25, 30, 40 வருஷமாகவே சேலரிடு மிடில் கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டிசப்பாயிண்டிங் பட்ஜெட்டுங்கிறது தான் என்னுடைய வியூ. ஸோ இந்த பட்ஜெட் பாஸ் ஆகல. ஓகே, பட்ஜெட் லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ ராஜ்யசபாவில் டிபேட் நடந்துட்டு. இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு வேணால் சொல்லலாம், ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவருக்கு 11 ராஜ்யசபா இருக்குது, அவர் சப்போர்ட் பண்ணுவாரான்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட 9 ராஜ்யசபா இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க ராஜ்யசபாலங்கிறது நம்ம. வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போது டாக் ஆஃப் த டவுனாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் தான் டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே பட்ஜெட் வந்து நல்லா இருக்குது, நல்லா இல்லை, அந்த மாதிரி நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு. பட் அஸ் அ காமன் மேனாக இப்போ நம்மெல்லாம் பட்ஜெட் பார்க்குறோம், இப்போ நாங்கள்லாம் பட்ஜெட் பார்க்குறோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் ஃபஸ்ட் ஒரு பட்ஜெட்டுன்னு எடுத்தா? பட்ஜெட்டை நம்ம வந்து 3 விதமாக பிரிச்சிடலாம். ஒன்று டாக்ஸேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இம்பேக்ட் ஆன் எக்கானமி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். அது லாபமாக நஷ்டமா அப்படிங்கிறத நம்ம 3 விஷயமே அதை நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ டாக்ஸேஷன் வைஸு எகெயின் அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நான் நம்ம நேயர்கள் எல்லாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் நேயர்ஸ், ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதை சொல்லிடலாம். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் ஈக்விட்டி அது 10% இருந்ததை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12.5% ஆகியிருக்காங்க. 10லேருந்து 12.5% இன்க்ரீஸ் 2.5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி நெகட்டிவ். ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் ஈக்விட்டி என்கரேஜ் பண்ணி லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, இப்போ டாக்ஸேஷன் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்லைட் செட் பேக் டு த ஸ்டாக் மார்க்கெட். பட் இட்ஸ் ஒரு வெரி மைனர் இம்பேக்ட். ரெண்டாவது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் ஈக்விட்டி வந்து 15லேருந்து 20% ஆக்கியிருக்காங்க. ஓகே, இதை வந்து நான் நெகட்டிவ்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருக்காங்க, வாங்கி விற்று எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ த கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இனிமேலுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிப்பாங்க, 20% டேக்ஸ் கட்டணுமே அப்படின்னு யோசிப்பாங்க. ஈவன் இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 10லேருந்து 12 ஆக்குனது கூட என்ன ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இந்த சென்ஸு என்னென்னா, மார்க்கெட் நல்லா இருக்க போகுதுங்கிற ஒரு ஆன்டிசிபேஷனில் த கவர்மெண்ட் இஸ் கலெக்டிங் மோர். ஸோ அப்படிங்கிற வியூவில் தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அப்புறம் அந்த எஸ்டிடி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எஃப்என்டோவில் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நாமினல் சேஞ்சஸ் இன் தி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரியல் எஸ்டேட்டுக்கு சொல்லியிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சார், ஆமாம், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு இப்படி ஒரு இண்டெக்ஸேஷன் ஒன்று இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எது சார் நம்ம பாசிட்டிவாக நெகட்டிவாக சார்? எப்படி நம்ம எப்படி பார்க்குறது அதை? பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறது வந்து நம்ம வாங்கின விலையை வச்சு விற்கிற விலையை வச்சு தான் டிசைட் பண்ணுது. ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ என்னுடைய ஏஜ் குரூப்பில் யாராவது ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க. 50 லட்சத்தை வந்து சப்போஸ் இன்றைக்கி செல் பண்ணுறாங்க, பட்ஜெட்டுக்கு முன்னாடி செல் பண்ணுறாங்க, பட்ஜெட்டுக்கு அப்புறம் செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ பட்ஜெட்டுக்கு முன்னாடி செல் பண்ணியிருந்தாங்க, 50 லட்சத்தை வந்து ஒரு 70 லட்சத்துக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 10-15 வருஷத்தில் ப்ராப்பர்ட்டி ஒன்றும் பெருசாக அப்ரிஷியேட் ஆகலை சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ 50லேருந்து 70 வாங்கியிருந்தாங்கன்னா ஒரு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 65-68 லட்சம் வரும். மிச்சம் ஒரு 3 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 20% டேக்ஸு. ஸோ அதிக டேக்ஸ் கிடையாது, ஒரு 1 லட்சம் 1.25 லட்சம் தான் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த நியூ பட்ஜெட் படி நீங்கள் 50 லட்சத்துக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க, இப்போ 70 லட்சத்துக்கு நீங்கள் விற்றுருக்கீங்க. இப்போ
இப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாதுன்ட்டாங்க. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னா என்னென்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். சிஏஏ காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்னு கவர்மெண்ட் வருஷம் கொடுக்குது. ஓகே, இப்போ ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கு 24-25 கொடுத்துருக்காங்க, 363 நினைக்கிறேன். ஸோ இது என்னென்னா இன்ஃப்ளேஷனை விலைவாசியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி உங்கள் ப்ரைஸ் நம்பர்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த 50 லட்சத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, 70 லட்சத்துக்கு விற்றுருக்கீங்க, 20 லட்சம் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 20 லட்சத்துக்கு ஃப்ளாட்டாக 12.5% நீங்கள் பே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 20 லட்சத்துக்கு 12.5%ங்கிறது ஒரு 2.5 லட்ச ரூபா அது மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ 1 லட்சம் இப்போ 1.5 லட்சம் கட்டுற வேண்டிய இடத்துல நீங்கள் 2.5 லட்சம் கட்டுவீங்க. இது வந்து 50 லட்சம் 70 லட்சம் ஆயிருந்தா, சப்போஸ் 50 லட்சம் 1 கோடி ஆயிருந்ததுன்னா, இல்லை 50 லட்சம் 1.5 கோடி ஆயிருந்ததுன்னா, த டாக்ஸேஷன் அண்ட் த கால்குலேஷன் டிஃபர்ஸ். இதில் நம்ம எப்படி இதை பார்க்கணுன்னா, ஆக்சுவலாக ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகிருக்கா டிப்ரிஷியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் இந்த இண்டெக்ஸேஷன் ரைட்டாக ராங்கான்ங்கிற ஒரு டிசிஷனுக்கு வர முடியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்ம இதை சொன்னோம். பட் 2000க்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க, ஸோ தாத்தா காலத்தில் வாங்கியிருக்காங்க, அப்பா காலத்தில் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இண்டெக்ஸேஷன் போடுறது லாபமாக இருக்குது. ஒரு கால்குலேஷன் படி போட்டு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் லாபமாக இருக்குது. இந்த கடனை வாங்கி வீடு வாங்கியிருக்காங்கல்ல, கடைசி ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் 20 வருஷத்தில் இந்த யங் ஜென்ரேஷன் வீடு வாங்குறது ஒரு பெரிய அஸ்பிரேஷனாக அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 50 லட்சம் வீடு வாங்கியிருக்காங்கன்னா ஒரு 40 லட்சத்துக்காவது லோன் வாங்கியிருப்பாங்க. ஸோ 10 லட்சம் அவங்க சொந்த பணத்தை போட்டிருப்பாங்க. இந்த 40 லட்சம் லோனுக்கு ஒரு 15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் கட்டியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுடைய அடக்க விலையே என்னென்னா ஒரு 70 லட்சம் 75 லட்சம் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கி அவங்க 70 லட்சத்துக்கு தான் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் அந்த காஸ்ட்டும் எடுத்துக்க முடியாது, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன ஆகும்னா இவங்களுக்கு ரியல் நஷ்டமாக இருக்கும். ஆமாம், பெரிய நஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி நஷ்டமாக தான் இருக்குது. 50 லட்சம் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி ஒன்றும் பெரிய லெவலில் போல் 70 லட்சங்கும் போது இவங்க கட்டின இன்ட்ரெஸ்ட்டு அது எனிவே எடுத்துக்க முடியாது. பட் அந்த கட்டின இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் இந்த இன்ஃப்ளேஷனை இவங்க அட்ஜஸ்ட் பண்ணாமல் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்டணுங்கும் போது ஒரு டபுள் வேமி ட்ரிபிள் வேமி இம்பேக்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ கடனை வாங்கி வீடு வாங்கியிருந்தா இந்த ரூல் வந்து இஸ் நாட் எ வெரி குட் திங் ஃபார் எ ரியல் எஸ்டேட். இட் இஸ் நெகட்டிவ் டு ரியல் எஸ்டேட். பட் இதை பாசிட்டிவாக எப்படி கவர்மெண்ட் சொல்கிறாங்க, இஃப் ஐ ஹாவ் டு ரீட் த பேப்பர்ஸ் ஃபுல்லாக ஃபைன் பிரிண்ட் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். இது என்ன ஒரு அப்ஜெக்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ வந்து ரியல் எஸ்டேட் ஹஸ் பிகம் அன்அஃபோர்டபுள் செக்டர். ஒரு காமன் மேன் இன்றைக்கி நீங்கள் ஒரு சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னா இன்றைக்கி 75 லட்சம் இல்லாமல் வாங்க முடியாது. 60 லட்சத்துலேருந்து 75 லட்சம் ஆகும். எத்தனை பேரால் 75 லட்சத்துக்கு வீடு வாங்க முடியும்? எத்தனை பேரால் 60 லட்சத்துக்கு வாங்க முடியும்? ஸோ இந்த மாதிரி வீடு வாங்கினா லேண்டு வாங்கினா 10 வருஷம் கழிச்சு அது 1 கோடி ஆகும், 2 கோடி ஆகும். இந்த மாதிரி என்னென்னா ஒரு மைண்ட் செட் இருக்குது எல்லாருக்கும். ஸோ ஒரு காமன் மேன் அஃபோர்ட் பண்ணணும்னா இதை வந்து நான் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை ரிமூவ் பண்ணுறது ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ இனிமேலுக்கு என்ன பண்ணுவாங்க, தங்கறதுக்கு மட்டும் வீடு வாங்கிக்குவாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு வாங்குறேங்கிறது கண்டிப்பாக கம்மியாகும். சரி, இப்போ நம்ம பட்ஜெட்டில் எப்படி பார்க்கணும், இல்லை என்னென்ன விஷயம் பார்த்தோம் இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஓகே, இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸ் கோர் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தான் அப்படின்றப்போ ஸ்டாக் மார்க்கெட் இன்னும் பெனிஃபிஷியலாக என்னென்ன பண்ணியிருக்காங்க சார் அவங்க? ஸோ முன்னாடி வந்து ஒரு எக்ஸம்ஷன் 1 lakh எக்ஸம்ஷன் இருந்தது. 1 லட்சம் வரைக்கும் நீங்கள் கேபிட்டல் கெயின் இருந்ததுன்னா அதுக்கு டேக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 1,25,000 ஆக்கியிருக்காங்க. அது வந்து ஒரு மார்ஜினல் பெனிஃபிட் டு த கேபிட்டல் கெயின் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது ஒரு மார்ஜினல். மற்றபடி எதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூட்ரலாக தான் நான் இதை பார்க்குறேன். இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக, விச் இஸ் நீடட் ஃபார் த மார்க்கெட். சார், அப்புறம் இந்த எம்எஸ்எம்இ பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் உள்ள. நீங்கள் அப்போ கூட நம்ம எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ நிறைய பேரோட கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இக்கு நிறைய பேர் பெனிஃபிஷியலாக பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்லன்னு சொல்கிறாங்க எல்லாருமே. பட் ஆனால் அது எப்படி இருக்குது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்குன்னா, ஆந்திரா இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்குலாம் எல்லாமே பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல, தமிழ்நாடு அம்போன்னு விட்டாங்க அப்படின்றாங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி சார் இருக்குது? அதில் பொலிட்டிக்கலாக நிறைய வியூஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்டேட்டை சொல்லலை, அந்த ஸ்டேட்டை சொல்லலை, ஃபுல்லாக ஆந்திர பிரதேஷுக்கு பண்ணியிருக்காங்க, பீகாருக்கு பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது மோர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது தான் என்னுடைய வியூ. ஓகே, அதுக்குள்ளே நம்ம அதிக டிஸ்கஷனுக்கு போவோம்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு கொல்யூஷன் கவர்மெண்ட். அவங்க 2 கால் வந்து நாற்காலியில் வந்து ஒன்று வந்து பீகார், அனதர் ஒன் இஸ் ஆந்திரா. ஸோ அவங்களுக்கு எதாவது பண்ணி தான் ஆகணும். இந்த பாஸ்ட் 2004 9 எல்லா லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஸ்பெஷல் இது கொடுத்துருக்காங்க. பட் இந்த பட்ஜெட்லேயும் வந்து ஆந்திராவுக்கு ஒரு 15,000 crores கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அமெண்ட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. தட் இஸ் ராங்.
லோனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே ஆந்திரா கடனில் தத்தளிச்சிட்டு இருக்கு. ஸோ இட் வில் பி அன் அடிஷ்னல் பர்டன் டு ஆந்திரா டு எக்ஸ்டெண்ட் ஆஃப் அபவுட் 15,000 crores. ஸோ அடிஷ்னலாக ஒன்றும் ஆந்திரா கொடுக்கல. ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ டோன்ட் வாண்ட் டு டிபேட் as far as the political scenario is concerned. பீகார் எனிவே இட்ஸ் அ பேக்வேர்ட் ஸ்டேட்டு. ஸோ ஒரு அப்லிஃப்ட் பண்ணணும்னா பீகாருக்கு கொடுக்கணும், மற்ற ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப நார்மல் தான். பட்டு பட்ஜெட்டில் மெயினாக எப்படி பார்க்குறாங்கன்னா, நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிறைய இந்த தடவை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 11 lakh crore கிட்ட பார்த்தீங்கன்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டு, அர்பன் எம்ப்ளாய்மெண்ட்டு, நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் ஆக்சுவலி வெரி குட். ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் ஆகும். இன்ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் டைம் ஜாபுக்கு யாராக போகிறாங்கன்னா டாப் 500 கம்பெனிஸு அங்கே ஒர்க் பண்ணும்போது அவங்க சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிலேருந்து 5,000 ரூபா வரைக்கும் ஸ்டைஃபன் கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ யாராவது ஒருத்தர் ஃப்ரெஷர் படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைன்னா, சப்போஸ் அந்த கம்பெனி வேலை கொடுத்ததுன்னா ஒரு 1 இயருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்த 1 year எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு அவர் வெளியில் பண்ணுவார். இது ஆக்சுவலாக வந்து காங்கிரஸ் கொடுத்த மேனிஃபெஸ்டோலேருந்து தான் இதை எடுத்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு வந்திருக்குன்னு இப்போ பட்ஜெட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எம்எஸ்எம்இன்னு சொன்னால் எம்எஸ்எம்இ தமிழ்நாட்டில் தான் ஜாஸ்தி இருக்குது. நிறைய டெக்ஸ்டைல்ஸ் நம்ம திருப்பூர் பக்கம் எல்லாம் சொல்கிறோம், அதில் நம்மளுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஃபோன் வந்து $14 billion ஒர்த் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் இந்தியாவில் பண்ணுறாங்க. அதில் வந்து ஆல்மோஸ்ட் 15-20% தமிழ்நாட்டுக்கு தான் வரப்போகுது ஆக்சுவலாக. ஸோ ஐ பர்சனலி சி தட் இஸ் மோர் ஆஃப் எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு. பின்ன யூனியன் பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணால் 28 ஸ்டேட்டுக்கு தான் அது அப்ளிகபிள், எல்லா யூனியன் டெரிட்டரிக்கும் தான் அது அப்ளிகபிள். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த 2 ஸ்டேட்டுக்கு ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் கொடுத்தது இந்த பட்ஜெட்டில் எவிடெண்ட்டாக தெரியுது. ஓகே சார், இப்போ போட்டிருக்க யூனியன் பட்ஜெட் நம்ம இந்தியன் எக்கனாமியை எப்படிலாம் ஷேப் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ டெஃபினட்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணும். ஓகே. ஸோ இந்த பட்ஜெட் பாஸ் ஆகல. ஓகே. பட்ஜெட் லோக்சபாவில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ ராஜ்யசபாவில் டிபேட் நடந்துட்டு இருக்கு. இதை பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு வேணால் சொல்லலாம், ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அவருக்கு 11 ராஜ்யசபா இருக்குது, அவர் சப்போர்ட் பண்ணுவாரான்னு நம்ம பார்க்கணும். ரெண்டாவது வந்து பிஜு ஜனதாதள் நவீன் பட்நாயக் அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்ககிட்ட 9 ராஜ்யசபா இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க ராஜ்யசபாலங்கிறத நம்ம